ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவை ஒன் ஷார்ட்டாக இல்லாமல் ஒரு 2-3 பார்ட்ஸ் எடுத்துகிட்டு போகலான்னு ஐடியாவில் இருக்கேன். இது ஒரு மாஃபியா டைப்பில் தான் இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம ஸ்டார்டிங் சீன் போகலாம். ஸ்டார்டிங் சீனில் ஜிமின் தான் ஒரு பெஞ்ச் மேலே ரொம்ப சோர்வாக படுத்துட்டு இருக்கான். அவன் ஒரு மாதிரி ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ பக்கத்தில் அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் உட்காரான். ஜெஹோப் தான் ஜிமின் பக்கத்தில் உட்காரான். ஜிமின் ஒரு மாதிரியே குலுக்கி, டேய் என்னடா ஆச்சு, ஏண்டா திரும்பி ஒரு மாதிரியா சோகமாக இருக்க, என்ன திரும்பி வீட்டில் பிரச்சனையா அப்படின்ட்டு ஒரு மாதிரியா கன்சர்னாக கேட்குறான். ஜிமினும் ஒரு மாதிரியா ஒரு பெரிய சைன் ஆகிடுது. ஆமாம், எப்பவும் போல தான், என்ன பிரச்சனைன்ட்டு சரியாக தெரியல, பட் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்கடா, வீட்டில் இருக்கவே பிடிக்கல, என்னோட மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்ட கூட பரவாயில்ல, என் சிஸ்டர் அவள் தான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாள், அவள் ரொம்ப வீக்காக இருக்கா, இவங்க போடுற சண்டையில் அவள் உட்காந்து அழுதுட்டுருக்கா, என்னால் எந்த அளவுக்கு கன்சர்ன் பண்ண முடியும்னு தெரியல அப்படின்னு ஜிமின் அவனை விட அவன் சிஸ்டரை நினச்சி ரொம்ப கவலைப்படுறான். ஜெஹோப் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு, ஆனால் எனக்கும் உன்னை மாதிரி ஒரு அண்ணன் கிடைச்சா நல்லாயிருக்கும் தெரியுமா. ஜேம் ஒரு மாதிரியா பார்த்துட்டு, ஏன் எதுக்கு திடீர்னு இந்த ஆசை அப்படின்னு கேட்க, ஜெஹோப் தான், இல்லை ஸ்டெப் சிஸ்டர் மேலே இவ்வளோ கன்சர்னாக அவளுக்காக யோசிக்கிறான்னா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு சொல்ல, ஜேம் ஒரு மாதிரியே முறைக்கிறான். அவள் ஒன்றும் என்னோடய ஸ்டெப் சிஸ்டர் கிடையாது, புரியுதா, ஷீ இஸ் லைக் மை ஓன், எனக்கு ஓனாக இருந்தால் கூட என்னை அப்படி ஒருத்தவங்க பார்த்துப்பாங்களான்னு தெரியாது, பட் ஷீ இஸ் எவ்ரி திங் டு மீ. உனக்கு அவளை பற்றி என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாதுதான்ப்பா, இருந்தாலும் நீ கவலைப்படுறது கொஞ்சம் ஓவராக இருக்குது, அதை தான் சொன்னேன். எது ஓவர்னு நீ சொல்ல வேணாம் ஜெயோ. ஓகே டென்ஷன் ஆகாத, சும்மா தான் சொன்னேன், இது ஒன்றும் சும்மா சொல்கிற விஷயம் கிடையாது, நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லிட்டேன் இந்த மாதிரி என்னோடய ஃபேமிலி பற்றி பேசாதேன்ட்டு. ஹே, நான் ஒன்றும் உன்னோட ஃபேமிலி பற்றி பேசலை, நான் உன்னை பற்றி தான் கவலைப்படுறேன், நீ உன் ஸ்டெப் சிஸ்டர் பற்றி கவலைப்படுற, அப்போது உன்னை பற்றி யார் கவலைப்படுறது, அதான் நான் இருக்கேன். அவ்வளோ கரிசனா, உன்னோட கரிசனாலாம் எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி பேசுறது அந்த கிட்ட பேசாத ஜெயோ. ஓகே நான் பேசலை, என்ன பிரச்சனை அதானே தெரியலன்னு சொல்கிறேன். மேபி ஏதோ ஒரு பணத்தினால தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னன்ட்டு பெருசாக எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் நல்ல விஷயந்தான், அவங்க பிரச்சனை அவங்களோடயே இருக்கட்டும், நீ அதை கவலைப்படாத ஜெய்மன். அவங்க பிரச்சனையா? நானும் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் தான் ஜெய்ஹோ, எப்படி நீ அவங்க பிரச்சனைன்னு சொல்கிறேன்? ஓகேடா, புரியுது, உன்னோட ஸ்டெப் சிஸ்டரும் உன்னோட ஸ்டெப்பும் உன்னோட ஓன் ஃபேமிலி தான். ஜெஹோ, இன்னும் ஒரு வாட்டி அப்படி சொல்லாது, எனக்கு கோவம் வருது. ஓகே, உன்னோட மாம், உன்னோட டேட், உன்னோட சிஸ்டர் அவங்கள பற்றி கவலைப்படாத, உன்னை பற்றி கொஞ்சம் கவலைப்பட. பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீ பேசுறது சுத்தமாக பிடிக்கல ஜெஹோ, என்னை டென்ஷன் ஏற்றுற தெரியுமா ஒரு நிமிஷத்தில். ஓகே சரி வா, நம்ம ஏதாவது காலேஜ் முடிஞ்சிச்சுல, கேண்டீனில் போய் ஏதாவது சாப்பிட்லாம். இல்லை நான் வரல ஜிமின், சாரி, நான் இனி அப்படி பேச மாட்டேன், ஓகேவா, வெரி சாரி, நான் பேசுனது தப்பு தான். அப்படியா? இருந்தாலும் எனக்கு இப்போ கூட வர மூடு இல்லை. ஜிமின் கமான், ஏன் இவ்வளோ சீக்கிரம் சூடாகிறேண்ணா, நீ அந்த மாதிரி தான் பேசின இப்போ. ஓகே ஜிமின், இட்ஸ் மை ஃபால்ட், எனக்கு கூட வர இஷ்டம் இல்லை. இப்படி ஜிமின் சண்டை போட்டுட்டு ஜெஹோப் கிட்டேருந்து போகிறான். அவன் கேண்டீனுக்கு கூப்பிட்டதுக்கு அவன் போவே இல்லை, அவன் நேரம் அவன் வீட்டுக்கு தான் கிளம்புறான். போகிற வழியெல்லாம், அப்போ இன்னைக்கு வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், எப்போ பார்த்தாலும் அவங்க ஏதாவது சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, கொஞ்சம் கூட வீட்டில் 2 பசங்க இருக்காங்களேன்னு நினைக்கவே மாட்டேன். நான் கூட பரவாயில்ல, அவள் தான் அழறான்னு தெரியுது, இருந்தாலும் சண்டை போடுறாங்க. என்னத்த செய்ய. இப்படி அவன் ஒரு மாதிரியாக யோசிச்சுக்கிட்டே அவன் வீட்டுக்கு போகிறான். அவன் வீட்டு வாசலை பார்க்குறான், அங்கே 3 பிளாக் கலர் கார் நிற்கிது. அவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது, நம்மளோட இடத்துக்கு காரா, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு மாதிரியா அவனோட ஹார்ட்லாம் ரேஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா எதுக்கு திடீர்னு கார் அப்படின்ற ஐடியா அவனுக்கு தெரியல. ஸோ உள்ள ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அங்கே 4-5 பேர் நிற்கிறாங்க பிளாக் சூட்டில். அவன் அவங்களையும் நோட்டீஸ் பண்ணுறான், ஆனால் அவங்க யாரும் இன்னும் அவனை நோட்டீஸ் பண்ணலை.
ஸோ அவன் ஸ்லோவாக பூனை மாதிரி உள்ளே போகிறான். எல்லாரையும் பார்க்குறான். அங்கே பார்க்கும்போது அவங்க அப்பா முட்டி போட்டுட்ருக்காரு. அவனுக்கு அதை பார்த்தோன்னே அவ்வளோதான். அவங்க அப்பாவுக்கு என்னாச்சு, எதுக்கு முட்டி போடுறாரு அவனுக்கு தெரியல. பக்கத்தில் அவங்க மாம் அவங்க சிஸ்டரை சுற்றி ஒரு 2 பசங்க, ஐ மீன் 2 பாடி கார்டு நின்றுட்டுருக்காங்க. அவங்க சிஸ்டர் ரொம்ப பயத்தில் இருக்காங்கன்னு மட்டும் அவனுக்கு தெரியுது. அவன் சிஸ்டரையே பார்க்குறான். என்னாச்சு என்ன, அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போது அவனை யாரோ நோட்டீஸ் பண்ணிட்டு அவங்களோட தலையை தலையை ஒரு மாதிரியா சாச்சு பாடி கார்டு நகர சொல்கிறாங்க. ஸோ பாடி கார்டு பின்னாடி தான் ஜிமின் நிற்கிறான். ஸோ ஜிமின்க்கும் அங்கே சோஃபாவில் யாரோ உட்காந்துருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அவனும் தள்ளி போய் பார்க்குறான். ஜிமின் தான் அந்த பர்சனை பார்க்குறான். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் சூட்டில் தான் இருக்காங்க. அவங்களோட ஐப்ரோஸ்லேயும் லிப்ஸ்லேயும் பியர்சிங் இருக்குது. அவனுக்கு தெரியும் ஜேகே. அவன் ஒரு கால் மேலே கால் போட்டுட்டு அப்படியே நிமிந்து ஜிமினை பார்க்குறான். ஜிமின் நின்றுட்டுருக்கான் ஜேகே சோஃபாவில் ஒரு மாதிரியா கெத்தாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஜிமினுக்கு அவனை பார்த்த ஒன்றுமே புரியல. யாரா இது, நம்ம வீட்டுக்கு என்னடா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி காலை 2 அடி எடுத்து வைக்கிறான். அப்போது ஜிமின் கீழே முட்டி போட்டுட்ருக்கான் அவங்க அப்பாவை பார்த்து. உனக்கு இப்படி ஒரு பையன் இருக்குது, சொல்லவே இல்லை பார்த்தியா, எல்லாத்தையும் மறைக்கிற, குடும்பம் இருக்குன்னு தெரியும், ஆனால் ஒரு தடவை காமிச்சதே இல்லை, ஏன் என் மேலே அவ்வளோ பயமா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறான். அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது மொத்தமாக மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி. அப்புறம் இந்த ஜிமினை பார்க்குறான். ஜிமினுக்கு அப்பயும் ஒன்றும் புரியல. என்ன ஆச்சு, நீங்களாம் யார், எதுக்கு இப்படி வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி திக்கி மாதிரி கேட்குறான். அதுக்கு ஜேகே தான், உங்கள் அப்பா என்னோட மேனேஜர், உனக்கு தெரிஞ்சிருக்கோம், அவர் என்னோட கம்பெனியில் ஒரு பெரிய வேலை பண்ணிட்டாரு, அதனால் எனக்கு ரொம்ப பெரிய லாஸ், அந்த லாஸ்க்கு ஈடுகட்ட தான் வந்திருக்கேன். சரி இங்கேருந்து ஏதாவது இருக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். வீட்டு பத்திரத்தில் பார்த்தா ஆல்ரெடி லோனில் தான் இருக்குது. இங்கே நான் சுருட்டுறதுக்கு எதுவுமே இல்லை போல். நீ பணத்தை இப்போ நான் எப்படி வசூல் பண்ணுறதுன்னு தெரியல. அதான் உங்கள் அப்பா உட்கார வச்சு விசாரணை பண்ணிகிட்ருக்கேன், ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குமான்ட்டு. அவன் என்னன்னா ஒன்றுமே இல்லைன்றான். உன் பேர் என்ன அப்படின்னு ஜிமினை பார்த்து ஜங்கு கேட்குறான். ஜிமினும் அவன் சொன்னதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரியா ஷாக்காக இருக்கான். அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் அவங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் ஒரு மாதிரி தான் இருக்குது. இதில் அவங்க அப்பா ஏதோ பண்ணி அதனால் இவங்களுக்கு லாஸ்ன்னும் போது ஜிமினுக்கு ஒரு மாதிரியா ஷிவர் எடுக்கு. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவங்க அப்பா வேலை செய்கிற கம்பெனியில் இருக்கவங்க அவ்வளோ ஒன்றும் நல்லவங்கலாம் கிடையாது. அவங்க அப்பா ஏதோ இல்லீகலான ஒரு சில இடத்துல கூட வேலை செய்கிறாருன்றது அவனுக்கு நல்லா தெரியும். பட் அதை பெருசாக கண்டுக்கினதே இல்லை. இப்போது அதனால் ஏதோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா பயந்துக்கிட்டே பார்க்குறான். அப்போது திரும்பியும் ஜக்கு கேட்குறான், உன் பேர் என்னன்னு கேட்டேன் அப்படின்னு சொன்ன ஜிமின் ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகிட்டு பார்ட் ஜிமின் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ, பேர் நல்லா தான் இருக்குது. அப்படியே அவங்க அப்பாவையும் பார்த்துட்டு, பொண்ணும் நல்லா தான் இருக்கா, பையனும் நல்லா தான் இருக்கான், நல்லா நல்லா டேஸ்டா உனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவை பார்த்து பேசுகிறான். ஜிமினும் அவன் சிஸ்டர் தான் பார்க்குறான். அவங்க சிஸ்டருக்கு பக்கத்தில் 2 பாடி கார்டு இருக்காங்க. அது அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அவன் எப்போவுமே அவனோட சிஸ்டர் பற்றி தான் ஃபர்ஸ்ட் கன்சர்ன் எடுப்பான். ஸோ அவன் சிஸ்டர் கிட்ட தான் போகிறேன், எங்கே போகிற அப்படின்ற மாதிரி ஜேகே காலில் கொடுக்குறான். இல்லை, அவள் சின்ன பொண்ணு, அவள் பக்கத்தில் எதுக்கு இத்தனை பேர் நிற்கிறாங்க, அவளை நான் கூட்டிகிட்டு மேலே போகிறேன், நீங்கள் என்ன பேசணுமோ இல்லைன்னா நான் அவளை மேலே கூட்டிகிட்டு போய் ரூமில் லாக் பண்ணிட்டு வரேன், என்னவா இருந்தாலும் அதை நம்ம மட்டும் பேசிக்கலாம், அவள் ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப திக்கி தான் பேசுகிறான். ஏன்னா அவனுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது அங்கே இருக்கிறவங்க சைஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஜேக்கையும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, அவ்வளோ அக்கறையா உன் சிஸ்டர் மேலே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். தென் ஓகே, உன் சிஸ்டரை மேலே கூட்டிகிட்டு போய் லாக் பண்ணிவிட்டு நீ கீழே வா அப்படின்ற மாதிரி ஜிமினை பார்த்து சொல்கிறான். ஜிமினும் தலையை நோட் பண்ணிவிட்டு அவன் சிஸ்டர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அதே மாதிரி ரூம் உள்ளே போயிட்டு அந்த பொண்ணை உட்கார சொல்லிட்டு, இவங்கெல்லாம் எப்போ வந்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சிஸ்டர்கிட்ட கேட்குறான். நீ வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தானே வந்தாங்க,
வந்து அவங்க பாட்டு அப்பாவை இப்படி உட்கார வச்சுட்டாங்க. அங்கே இருக்க பாடி கார்டு அப்பா வர அடித்தாங்கண்ணா அப்படின்ட்டு ஜிமின் கிட்ட அவங்க சிஸ்டர் சொல்ல, ஜிமினுக்கும் ஒரு மாதிரி என்ன நடக்குது புரியல. ஓகே, என்ன நடந்தாலும் சரி, உள்ள லாக் போட்டுக்கோ, கதவு திறக்காது, புரியுதா? நானாக வந்து தட்டுற வரைக்கும் நீ கதவு திறக்கவே கூடாது, ஓகேவா? ஓகேண்ணா. அம்மாவையும் எனக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து விடுங்கண்ணா. ஓகே, நான் கூட்டிகிட்டு வரேன், ஓகேவா? நீ கவலைப்படாத, இங்கே இரு. நான் சீக்கிரம் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன். அவங்க எங்கேயும் போயிட்டு பிறகு நான் குரல் கொடுப்பேன். அப்போ தான் நீ வெளியில் வரணும். அது வரைக்கும் நீ வெளியிலே வரக்கூடாது, ஓகேவா? ஓகேண்ணா, நான் வரலை. அம்மாவை சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்க. நீங்களும் வாங்கண்ணா அப்பாவை கூட்டிகிட்டு. ஓகே ஓகே, நீ ரொம்ப கவலைப்படாத, ஓகேவா? அதெல்லாம் சரியாயிடும், நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு ஜிமின் அவனோட சிஸ்டரை அந்த ரூமில் லாக் பண்ணிவிட்டு அவன் வெளியில் வரான். வெளியில் வந்து அவனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் திக்கு திக்குன்னு இருக்குது. ஏன்னா அவங்களாம் யாருன்னே தெரியல, என்ன பிரச்சனைன்னு ஒரு சரியாக புரியல. ஸோ அவன் ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி வரான். ஜங்கு திரும்பி ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி வர ஜிமினையே ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டே இருக்கான். கீழே இறங்கி வந்த ஜிமின் நேராக போய் அவங்க அப்பா பக்கத்தில் நிற்கிறான். அவங்க அம்மாவையும் பார்க்குறான். அவங்க அம்மாவையும் போன்னு சொல்கிறான், மேலே போமா அப்படின்ற மாதிரி. அவங்க அம்மா ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு கீழே இருக்க அவங்க அப்பாவையும் திரும்பி ஜங்குக்கையும் பார்க்குறாங்க. ஜங்குக்கும் அவங்க பாடி கார்டைக்கிட்ட சைன் பண்ணி அவங்க அம்மாவும் கூட்டிகிட்டு போய் விட்டுரு, அவங்க அம்மாவையும் போக சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க நிற்கிறது ஜிமினோட அப்பாவும் மட்டும்தான். ஜிமினோட அப்பா ஒரு மாதிரி நீல்ஸில் இருக்கார். ஸோ ஜிமின் தான். இப்போ என்ன ஆச்சு, என்ன வேணும், ஏதாவது கிளியராக சொன்னீங்கன்னா என்ன பண்ணணுன்ட்டு, இல்லை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியாக பேசுகிறான். ஜங்குக்கும் ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பாவால் எனக்கு ஆல்ரெடி நிறைய லாஸ் ஆகிடுச்சு. அது அவர்கிட்டேருந்து அவருக்கு ஆல்ரெடி நான் 3 மாதம் டெட்லைன் கொடுத்துருந்தேன். அது அவர் பெருசாக எடுத்துக்கிற மாதிரி கிடையாது. இன்னமும் எனக்கு வர வேண்டிய காசெல்லாம் வந்து சரி வீட்டுக்கு வரலாம், வீட்டில் ஏதாவது வேல்யூபிளாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன். வீட்லேயும் ஒன்றும் தேடுற மாதிரி இல்லை, என்ன பண்ணலாம் நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி ஜேகே ஜிமினை பார்த்து சொல்கிறான். ஜிமினோ ஒரு மாதிரியா, இப்போ இதனால தான் வீட்டில் அவ்வளோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அவன் மைண்ட்குள்ளேயே யோசிக்கிறான். ஜங்குக், நான் தான் கேட்குறேன், என்ன பண்ணலாம் நீ சொல்லு அப்படின்ற மாதிரி திரும்பி கேட்குறான். ஜிமின் வேணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்களேன், நான் ஏதாவது ட்ரை பண்ணுறேன். நீ ஏதாவது ட்ரை பண்ணுறியா? உங்கள் அப்பாவாலேயே ஒன்றும் முடியல, நீ காலேஜ் படிக்கிற பையனா அப்படின்ற மாதிரி பார்த்து கேட்குறாரு. ஆமாம், நான் காலேஜ் தான் படிக்கிறேன். உங்கள் அப்பாவாலேயே ஒன்றும் முடியல, காலேஜ் படிக்கிற பையன் நீ என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஒரு மாதிரியே கேட்குறான். ஜிமினுக்கும் தெரியல, ஏன்னா அவன் சொல்கிறது உண்மை தானே. ஜிமினுக்கும் வந்து என்ன பண்ணுறதுன்னு இப்போதைக்கு தெரியல. அவன் ஒரு மாதிரியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சரி, அதுக்கு தான் உங்கள் அப்பா கிட்ட ஒரு நாள் டீல் சொன்னேன். உங்கள் அப்பா அது ஏற்றுக்கிற மாதிரி தெரில, உங்ககிட்டயே அதே டீலை சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி ஜேகே பார்த்து கேட்குறான். ஜிமினும் என்ன டீல் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன்னா அவனுக்கு ஏதாவது இடக்கு முடக்கா கேட்டுட்டானா அப்படின்ற மாதிரி பயமாக இருக்குது. ஜேகாவும் அதே மாதிரி தான் கேட்குறான். ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் உன் சிஸ்டரையும் உன் மதரையும் என் கிளப்பில் வந்து வேலை பார்க்க சொன்னேன். அதை சொன்னதுக்கு அப்பா ரொம்ப ஓவராக சீன் போடுறான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜிமினுக்கு டென்ஷன் ஆகுது. ஹலோ மிஸ்டர், என்ன பேசுகிறீங்க? கொஞ்சம் கூட ஒரு காமன் சென்ஸோடு பேசுகிறீங்களா? என் சிஸ்டர் எவ்வளோ சின்ன பொண்ணு, அவங்க எவ்வளோ வயசில் பெரியவங்க, அவங்க 2 பேரையும் இப்படி உங்களுக்குலாம் அப்படி பேச மனசு வருது? உங்கள் அப்பாவும் உங்கள் சிஸ்டர் இப்படி இருந்தால் சொல்லுவீங்களா? ஜிமின், ஒரு லைனை க்ராஸ் பண்ணாது, புரியுதா? என்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினா எனக்கு பிடிக்காது. நான் ஆல்ரெடி உங்கள் அப்பாவுக்கு 3 மாதம் டைம் கொடுத்துட்டேன். அவன் அதுக்கெலாம் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. இப்போது நான் என்னோட லாஸை எப்படி சரி கட்டுறது? அதுக்கு எனக்கு ஏதாவது யோசிக்கணும்ல. ஆமாம், உங்கள் அம்மாவையும் தங்கச்சி கிளப்லாம் விட்டால் அவ்வளோ கிடைக்காது, ஏன்னா அவங்க தங்கச்சி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டா, என்ன சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நாக்கெல்லாம் கேட்குறான். ஜிமினுக்கு டென்ஷன் ஆகுது. இங்கே பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நான் ஒன்றும் சும்மா இருக்க மாட்டேன். கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசுங்க, ஓகே? எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அவன் என்ன ப்ராடக்டா? ஷீ இஸ் அ ஹியூமன், ஷீ ஹேஸ் ஃபீலிங்ஸ்.
அப்பா நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இல்லீகலாக யாருக்கிட்டேயும் வேலை செய்யறீங்கன்னு, பார்த்தீங்களா எங்கே வந்து நிறுத்திருக்கீங்க? நான் உன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன், நீயும் எங்களை பார்த்து தான் பேசணும். திடீர்னு நீங்கள் 2 பேரும் ஆர்கியூ பண்ணீங்கன்னா நான் இங்கே எதுக்கு இருக்கேன்? உங்கள் அப்பாவுக்கு நான் ஆல்ரெடி கொடுத்த டெட்லைன் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமும் உங்கள் அப்பா ஏதோ ஒரு மாதம் சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தார். இப்போ என்னால் எதையும் வந்து ஏற்றுக்க முடியாது. எனக்கு என்னோட லாஸ். அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கு வயசாகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் என் இடத்துக்கும் வேலைக்கு வரமாட்டான். இப்போ என் லாஸ் எல்லாம் நான் யார்கிட்ட போயிட்டு சரி கட்டுறது? வேணா எங்கள் அப்பாவுக்கு பதிலாக நான் உங்களுக்கு வேலை செய்கிறேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். ஜிமினோட அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. ஜிமின் அதெல்லாம் சொல்லாது, அந்த இடம் உனக்கு தெரியாது, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ், புரியுதா? இப்பெல்லாம் வாய விடாத ஜிமின், நீ போ, அப்பா பார்த்துக்கிறேன். ஐயோ நயா பார்த்துப்ப, 3 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் நடந்ததுக்கு நீ பதில் சொல்லவே இல்லை. இப்போது உன் பிள்ளைய காப்பாற்ற பார்க்குறியா என்கிட்டேருந்து அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். ஜிமினும் எங்கள் அப்பாவை எதுவும் சொல்லாதீங்க, நான் தான் சொல்கிறேன்ல, ஒன்று எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது ஏதாவது பண்ணி உங்களோட பணத்தை திரும்பி கொடுக்குறேன். அப்படி இல்லையா அட்லீஸ்ட் ஏதாவது உங்களுக்கு கீழே வேலை செய்யணுமா, அதுக்கும் நான் ஓகே தான். பட் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எதுவும் ஹர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் செய்கிறேன். என்ன வேணும்னாலும் செய்வியா அப்படின்ற மாதிரி ஜேகே டாப் டு பாட்டம் ஜிமினை பார்த்துட்டு ஒரு மாதிரியே கேட்குறான். என்னால் முடிஞ்சால் என்னோடய ஃபேமிலிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? தயவுசெய்து இந்த மாதிரி என்னோடய சிஸ்டரை பற்றியும் என்னோடய மதர் பற்றியும் இப்படிலாம் பேசாதீங்க. பேசலை. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க 2 பேரும் உன்னோட உண்மையான அம்மாவும் தங்கச்சியும் கிடையாதாமே. எக்ஸ்கியூஸ் மீ, அது உங்களோட பிஸ்னஸ் கிடையாது. உங்களுக்கு பணம் மட்டும்தானே வேணும். ஒன்று எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்படி இல்லையா நீங்கள் வேறு எது சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம். பட் அதில் என்னோடய ஃபேமிலி இன்வால்வ் ஆகக்கூடாது. அது என்னோடய ஃபாதரோடையும் முடிஞ்சிடும். அப்படியா இருந்தால் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறோம். அப்படியா? நான் சொன்னால் செய்வியா? ஓகே, நாளைக்கு என்னோடய மேன்ஷனுக்கு வந்துடும். ஷார்ப்பாக 10 மணிக்கு நீ இருக்கணும். ஆனால் அந்த டைமில் எனக்கு காலேஜ் இருக்கும். சீரியஸ்? ஏண்டா உனக்கு குடும்பத்தோட உயிர் வேணுமா இல்லை நீ காலேஜ்? ஓகே நான் வரேன், நாளைக்கு 10 மணிக்கு நான் இருப்பேன். குட். உங்கள் அப்பா இதுக்கப்புறம் வேலைக்கு வர வேணாம், நீ மட்டும் வா. ஆனால் என்ன வேலைன்றது நான் தான் சொல்லுவேன், ஓகேவா? ஓகே சார். ஓகே குட். உங்ககிட்டேருந்து கறக்காததை உன் பிள்ளைகிட்டேருந்து கறக்க போகிறேன். உன் பிள்ளைய நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி அனுப்பு, புரியுதா? அப்படின்ற மாதிரி ஜங்குக் அவங்க ஜிமினோட அப்பாவை பார்த்து சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறான். ஜிமின் ஒரு மாதிரி சைடாக முறைக்கிறான். ஜங்குக் அதை நோட்டீஸ் பண்ணுறான். ஆனால் பெருசாக கண்டுக்கல, ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஜேகேவோட கார்ஸ் ஜிமினோட இடத்துலேருந்து கிளம்புது. ஜிமின் அதை பார்த்துட்டு பிறகு அவங்க அப்பாவை பார்க்குறான். அவங்க அப்பா ஒரு மாதிரியா தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா என்னதான்ப்பா பிரச்சனை, என்ன ஆச்சுப்பா, ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க அப்பாவை கேட்க, அவங்க அப்பாவும் எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பர்சனலாக பணம் தேவைப்பட்டுச்சுன்ட்டு அவங்களோட யூஸ் பண்ணிக்கிட்டேன். திருடிங்களாப்பா அப்படின்ட்டு கேட்குறான். அவங்க அப்பா அதுக்கும் பெருசாக ஆன்சர் பண்ணல. அவனுக்கு புரியுது. அவன் ஒரு மாதிரி டென்ஷனாகிறான். நீங்கள் ஏதாவது ஒரு பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் நம்மளை நம்பி 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கவே மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமின் அதெல்லாம் இருக்கட்டும், பட் நீ வந்து எங்கேயும் போகாது. அவங்க வந்து அவ்வளோ நல்லவங்களும் கிடையாது. அவங்க உன்னை கூப்பிட்றதுக்கு கூட ஏதாவது கொலை பண்ணுற வேலைக்கு தான் கூப்பிடுவான். அவன் அந்த மாதிரி ஆள். நீ அவன்கிட்ட போயிட்டு வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு வேறு என்ன பண்ண முடியும்? நாம் அம்மாவையும் சிஸ்டரையும் அனுப்ப சொல்கிறீங்களாப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவர்கிட்ட பதிலே இல்லை. அப்பா எனக்கு உங்களை நினைக்கும் போதெல்லாம் கோவம் தான்ப்பா வருது. ஜஸ்ட் தெரியல, ஒரு அப்பாவை நீங்கள் எந்த விஷயத்தையும் உருப்படியாக பண்ணுறதே இல்லை அப்படின்ட்டு அவன் அங்கே வந்து சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போகிறான். அவங்க அப்பாவுக்கும் ஒரு மாதிரியா ஷேம்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவர் கம்முன்னு இருந்துடுறாரு. ஒரு மாதிரியா அப்படியே நைட் ஆகுது. ஒரு
9 o'clock இருக்கும். ஜிமின் சாப்பிடவே போல. அவங்க அம்மாவும் அவனை வந்து கன்சோல் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜிமின் ரூமையே திறந்துருக்க மாட்டாங்க. அவன் ஒரு மாதிரி அசோகமாக அந்த இடத்துலயே உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவனோட பெட்லேயே. அப்போது யாரோ அவனோட கதவை நாக் பண்ணுறாங்க. அவனை யாரா அப்படின்னு போய் பார்க்கலான்னு நினைக்கிறான். பட் வந்து அவனுக்கு தெரியும் மேபி அது அவங்க அப்பா அவங்க அம்மாவாக இருக்கும்ன்ட்டு. பட் அவனோட சிஸ்டர் குரல் கேட்டவுடனே தான் அதை போய் அவன் திறக்கிறான். திறந்தோடனே அவள் அழகாக நடந்து வரா. ஐ மீன் ஷீ இஸ் டீனேஜர் கேர்ள், மேபி 17 இயர்ஸ் ஓல்டு. அவள் நடந்து வரா. அவள் கையில் பிளேட் ஃபுல் ஆஃப் ஃபுட்டு இருக்குது. வந்து அவங்க அண்ணன்கிட்ட கொடுக்குறா, ஜிமின் கிட்ட. ஜிமினும் இங்கேருந்து போ ஜெனி, எனக்கு வேண்டாம். அண்ணா, எனக்கு இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்கன்னா தெரியாது. ஆனால் நீங்கள் வரதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பயந்துட்டேன். அவங்க என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க தெரியுமா? என்னை பார்த்து நீ வேணா கூட வரியா அப்படிலாம் கேட்டாங்க. எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்ததுண்ணா. தேங்க்யூ. நீங்கள் வரலன்னா என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. ஜெனி, என்ன பேசுகிற? எதுக்கு தேங்க்யூலாம் சொல்லிகிட்டு இருக்க? நான் உன்னோட அண்ணா, எனக்கு தெரியாதா எது உனக்கு நல்லதுன்னு? அதே தான் நான் சொல்கிறேன். நான் உங்களோட சிஸ்டர். நீங்கள் இப்படி சாப்பிடாம இருக்கிறது நல்லதில்லை. இந்தாங்க இதை சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவன் கொடுக்குறான். நான் ஜிமின் அதை சாப்பிட்ற மாதிரி இல்லை. சரி அப்படின்ட்டு அவளே பிசைஞ்சு ஊட்டி விட்றா. ஜிமின் அவனோட சிஸ்டரை பார்க்குறான். அவனுக்கு அவன் சிஸ்டர்னால் ரொம்ப உயிர். ஒரு 5 to 6 இயர்ஸில் இருக்கும் போதே சிஸ்டராக வந்திருப்பா. அப்பத்துலேருந்து ஜிமின் தான் பார்த்து வளர்த்துருப்பான். ஸோ அவனுக்கு அவன் சிஸ்டர்னால் ரொம்ப பிடிக்கும். அவன் சிஸ்டர் ஊட்டி விட்றான்னு அவனும் சாப்பிட்றான். இதை டோர் கிட்ட நின்று அவங்களோட அம்மாவும் பார்க்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஜிமின்னா ரொம்ப பிடிக்கும். ஜிமினை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? அதனால தான் அவங்க அம்மாவும் அவன் சிஸ்டரும் அவனை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துருப்பாங்க. இவனும் அப்படி தான். அவங்க அப்பா தான் கொஞ்சம் போக்குமாக்கத்தனமான வேலையெல்லாம் பண்ணுவார். மற்றபடி இவங்க மூணு பேரும் ஒரு பெஸ்ட் ட்ரியோ. அப்படியே நைட் ஆகுது. ஜிமினுக்கு சரியாக தூக்கமே வரலை. அவன் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அன்றைக்கி ராத்திரிக்கு போகுது. காலையில் எழுந்து ஜேகே சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. 10 o'clock அவங்க இடத்துல அவங்க மேன்ஷனில் இருக்கணும் அப்படின்றது. அவன் எப்பவும் போல் காலேஜுக்கு போகிற மாதிரி ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் போட்டு போகிறான். ஐ மீன் இந்த வாட்டி கொஞ்சம் ஃபார்மலாக ஒரு ஒயிட் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட்டில் டையெல்லாம் கட்டல, ஒரு மாதிரியா நல்லா இருக்கான். அதை பார்க்கும்போது ஒரு ஆஃபீஸ் லுக்கில் அவன் காலேஜ் போகணும். ஆனால் போகலை. நேராக ஜேகேவோட மேன்ஷன் தான் போகிறான். அவங்க அப்பா அவனை வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இல்லை, அவங்க அப்பாவை இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் அவனை இழுக்க விடக்கூடாது. அவங்க அப்பா இனி எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் மட்டும் தனியாக தான் அந்த மேன்ஷனுக்கு போகிறான். போய் கேட்லான்னு வாட்ச்மேன் கிட்ட போய் நிற்கிறான். வாட்ச்மேனும் உள்ளே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பார்க் ஜிமின்ட்டு ஒரு பையன் இங்கே வந்திருக்கான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே உள்ளே இருக்கவங்களும் ஓகே அவனை உள்ளே விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமினும் ஒரு மாதிரியா நெருக்கத்தோடு தான் நடந்து போகிறான். பிகாஸ் அந்த இடம் ரொம்ப பெருசாக இருக்குது, நிறைய கார்ஸ் இருக்குது. அந்த இடம் நிறைய சுற்றி நிறைய பேர் பாடி கார்ட்ஸும் நிற்கிறாங்க. அவங்க கிட்டலாம் கன் வேறு இருக்கா. ஜிமினுக்கு தூக்கி தான் வாரி போடுது. நேராக போகிறான். அவனை ஒரு பாடி கார்டு வந்து கார்டன் ஏரியா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டுக்கு பின்னாடி இருக்க கார்டன். அங்கே ஒரு பர்சன் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. வேற யாரும் இல்லை, ஜேகே தான். நைட் ட்ரெஸ்ஸோடு உட்காந்துட்டு இருக்கான். ஜிமின் வரதை பார்த்து பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஜிமினை பார்த்தவொடனே சிரிச்சுக்கிட்டு ஜிமின் முன்னாடி வந்து நிற்கிறான் ஜேகே ஜிமினை எப்பவும் போல் திரும்பியும் ஸ்கேன் பண்ணுறான். இந்த ஷர்ட்டும் பேண்ட்டும் உனக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் இங்கே கோட் ரொம்ப மிஸ் ஆகுது. இங்கே வேலை செய்யணுன்னா நீ அந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணும். உனக்கான சூட்லாம் நாங்களே தந்துடுறோம். என்ன வேலைன்னு நீங்கள் சொல்லவே இல்லை சார். சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேலைக்கு செட் ஆகுன்னு எனக்கு தெரியணும்ல. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வேலை கொடுக்கணும். கொடுக்குறேன். அவன் ஸ்னாப் பண்ணுறான். ஸ்னாப் பண்ணி அங்கே இருக்க ஒரு பாடி கார்டை கூப்பிட்டு அவன்கிட்ட இருக்க கன்னை அவன்கிட்ட கொடு. ஜேஎம்மோ அந்த கன்னை ஜேகே பாடி கார்ட் கிட்டேருந்து வாங்குறான். ஜேஎம்மோட அப்பா ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க
அவங்க நிறைய இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நீ போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பாடி கார்டாக தான் வேலை செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க கன் கொடுப்பாங்கன்றது ஆல்ரெடி அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ அந்த பாடி கார்ட் அவன் கையில் கன்னை வைக்கும் போது அது வெயிட்டாக இருக்கிறது ஜிம்முக்கு தெரியுது. அதனால லைட்டாக ஸ்லிப் ஆகுது. பட் அவன் அதை கீழேலாம் விடலை. அவன் கன் அவன் கிட்டேருந்து ஸ்லிப் ஆகிறத ஜேகே நோட்டீஸ் பண்ணுறாரு. பார்த்துட்டு கண்ணை கூட பிடிக்க தெரியல, இவன் எனக்கு எப்படி பாடி கூட வேலை செய்யப்பான் அப்படின்ட்டு அவரோட மைண்ட் வாய்ஸ்லேயே நினச்சிட்டு பெருசாக அதை ஜிமின் கிட்ட சொல்லலை. ஜிமினோ அந்த கன்னை வாங்கிட்டு நிற்கிறான். ஓகே, உன்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்க், உன் முன்னாடி நான் சொல்கிற ஆளை இப்போ நீ சுட போகிற அப்படின்னு சொல்கிறான். ஜேம்க்கு ஒன்றும் புரியல. ஆளா? என்ன இவன் வந்தோடனே கொலை பண்ண வைக்க போகிறானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பாடி கார்டை கூப்பிட்டு அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அங்கே இருக்க ஒரு பாடி கார்டும் போயிட்டு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வராங்க. அவனோட கை காலெல்லாம் செம்ம அடிபட்டிருக்கு. அவனை கட்டியும் வச்சுருக்காங்க. அவன் வந்து ஜேகேவோட முன்னாடி முட்டி போட்டு நிற்கிறான், உட்காடுறான். ஜேமை பார்த்துட்டு, இப்போது நீ அவனை சுட போகிற, அவனை நீ ஒரே புல்லட்டில் சாவடிக்கணும், அது நெத்தியில் சுட்டாதான் ஒர்க் ஆகும். ஸோ நீ என்ன பண்ணுற, கரெக்டாக அவன் நெத்திலே ஒன்று வைக்கிறியா அப்படின்ற மாதிரி ஜேஎம்மை பார்த்து ஜேகே சொல்ல, ஜேம்க்கு ஒன்றுமே புரியல, என்னடா சொல்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஜேகேவே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு கூட பார்க்குறான். ஜேகே அதை நோட்டீஸ் பண்ணு. என்ன பார்க்குற, நான் ஒன்றும் உன்னோட டார்கெட் கிடையாது, முன்னாடி உட்காந்துருக்கான்ல அவனை சுடு அப்படின்ற மாதிரி ஜேகே உட்காந்த இடத்துலேருந்து ரொம்ப கூலாக சொல்கிறான். ஜேம்க்கு கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. அவனோட சிஸ்டரை பற்றி தான் யோசிச்சு பார்க்குறான். அவன் வேலை செய்யலைன்னா திரும்பியும் அவனோட ஃபேமிலியை ஏதாவது தொலை பண்ணுவாங்கன்ட்டு பயப்படுறான். அதனால் கன்னை அப்படியே நீட்டுறான். அங்கே அந்த சைடில் இருக்க ஒரு ஆல்ரெடி ரத்தம்லாம் வலிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவர் அரை போதையில் மயக்கத்தில் தான் இருக்கார். ஒரு மாதிரியா ஜேகேவோட கிட்ட என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சைகையிலே காட்டுறாரு. அவரால் பேசக்கூட முடியல, அந்த நிலைமையில் இருக்கார். ஜேமை பார்த்து, சுடு, சீக்கிரம் சுடு, லேட் ஆகுதுல்ல, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு என்னோடய மீட்டிங்க்கெலாம் போக வேணாமா அப்படின்ற மாதிரி ஜேமை பார்த்து சொல்ல, ஜேம்க்கு அது பிடிக்கல. அவன் ஒரு மாதிரியாக கன்னை கீழே போட்டுடுறான். என்னால் கொலைலாம் பண்ண முடியாது, நீங்கள் வேறு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள். என்ன உங்ககிட்ட பிரச்சனை, நீ தானே சொன்ன என்ன வேலையாக இருந்தாலும் செய்கிறேன் அப்படின்ட்டு. இப்போது ஜஸ்ட் ஒரு கன் எடுத்து ஒரு ஆளை ஷூட் பண்ண கூட முடியல, நீ எப்படி எனக்கு கீழே வேலை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்ல, ஜீவன் தான், இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, ஒரு ஆளை எப்படி கொலை பண்ண முடியும், அது ரொம்ப தப்பு, அவங்க பாவம். ஓ, இந்த பாவம் மன்னிப்பு கதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் உன்னை அவனை ஷூட் பண்ண முடியுமா முடியாதான்னு தான் கேட்டேன். முடியாதுன்னா நம்ம நேற்று போட்ட டீலை கேன்சல் பண்ணிக்கிட்டு நேற்று எந்த இடத்துலேருந்து விட்டோமோ அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன சொல்கிறேன், வீட்டுக்கு வரட்டா அப்படின்ற மாதிரி ஜேமை பார்த்து கேட்குறான். ஜேம்க்கு இப்பயும் ஒன்றும் புரியல. அவன் திரும்பியும் அந்த கன்னை எடுத்துகிட்டு அவனோட ஹெட்டில் வைக்கிறான். ஹெட்டை டார்கெட் பண்ணி வைக்கிறான். அவனால் அப்போ கூட முடியல, ரொம்ப நேரம் அப்படியே நிற்கிறான், கண்ணை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறான். இப்போ ஜேகே அந்த இடத்துலேருந்து எழுந்து வந்து ஜேம்க்கு பின்னாடி நிற்கிறான், ரொம்ப க்ளோஸாக. அங்கே இருக்க பாடி கார்டும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்க்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஜேகே யார்கிட்டையுமே அவ்வளோ க்ளோஸாக போனதே இல்லை. அவன் ஜேம்க்கு பின்னாடி நிற்கிறது. ஜேம் அப்படியே டவர் பண்ண மாதிரி இருக்குது. அவனோட பாடி, ஜேமோட பாடி ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி ரொம்ப மேஸ்குலராக தெரியுறான். ஜேமோட கையில் இருக்க கன்னை அவன் கையால் அவனும் பிடிக்கிறான். ஜேமோட கை டச் ஆகிற மாதிரி. அங்கே இருக்க யாருக்கும் எதுவும் புரியல. ஏன்னா இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே ஒரு ஆள்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறது. ஆனால் ஜேம்க்கு அது வந்து தெரியல. ஓகே, அவன் ஷூட் பண்ண சொல்லித்தரான் போல் அப்படின்ற மாதிரி அவன் கண்ணை மூடிக்கிறான். பின்னாடி திரும்பி ஜேகேவோட ஃபேஸை தான் பார்க்குறான். அவனுக்கு ஜேகே பார்க்கும்போது இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அவன் கண்ணை மூடிக்கிறான். அவனுக்கு இப்போ வேறு வழி தெரியல. ஸோ அப்படியே நிற்கிறான் ஒரு மாதிரியாக. அவன் ட்ரிகர்னால கூட அவனோட ஃபிங்கர்ஸ் வைக்கலை. இப்போது ஜேகே தான் ஜேமோட ஃபிங்கர்ஸை இந்த ட்ரிகர் மேலே வச்சு அவனோட ஃபிங்கர்ஸ் மேலே இவனோட ஃபிங்கர் வைக்கிறான், பாயிண்ட் பண்ணுறான். ஜேமை பார்த்து கணக்கோட
அப்படின்னு சொல்கிறான். ஜெயம் அப்பயும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனால் ஜேகே தான், உன் கண்ணை திறக்குறியா இல்லை நான் வேற ஏதாவது பண்ணட்டா, நேற்று பேசினதான் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜெயமுக்கு போகணும்னு புரியல. அவனும் கண்ணை திறக்கிறான். அவன் கண்ணு முன்னாடி அந்த பர்சன் முட்டி போட்டுட்டு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ளீடிங் ஐஸோடு பார்க்குறாரு. ஆனால் ஜேகே கொஞ்சம் கூட மர்சி காட்டல. அவன் கண்ணை திறந்து அடுத்த நிமிஷம் அவன் கையாலேயே அவனை ஷூட் பண்ணுற மாதிரி அவன் அழுத்தினாங்க. அவர் அவ்வளோதான் போய் சேர்ந்துட்டாரு. இங்கே ஜெயம் அவ்வளோதான். அந்த அந்த சத்தத்துக்கே அவன் காதை பொத்திட்டு அப்படி கீழே உட்காந்துட்டான். ஜேகே நின்றுட்டு அதை கவனிக்கிறான். அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் ஒரு மாதிரியா ஜேஎமோட அந்த ரியாக்ஷன் அந்த பாடி கார்ட்ஸ்க்கு புரியுது அவன் ரொம்ப பயப்படுறான் அப்படின்ட்டு. அவன் ஜேகேக்கும் அது நல்லாவே புரியுது. அங்கே இருக்கிறவங்களாம் போக சொல்லிடுறான். இப்போ ஜேஎம் கீழே காதை மூடிக்கிட்டு உட்காந்துருக்கான். ஒரு மாதிரியா அவன் கண் வந்து லைட்டாக கண்ணீரே வந்திருக்கும் ஜேகே பண்ண விஷயத்தினால. ஜேகே இப்போது ஜேஎமோட அளவுக்கு குனிஞ்சு, இங்கே பாரு, என்கிட்ட வேலை செய்கிறா இருந்தா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நீ வேலை செஞ்சாகணும், இதை தவிர எனக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது, புரியுதா? இது க்ரூவல்லாம் நினைக்காது, இது ரொம்பவே ஒரு சாதாரணமான விஷயம் என்னோடய ஃபீல்டில். ஸோ ஓகே, உனக்கு ஷூட் பண்ண வரலனாலும் நீ என்னோடய பாடி கார்டாக இருக்கலாம். ஏன் தெரியுமா? கண்டிப்பாக உங்ககிட்டேருந்து நான் கறந்து தானே ஆகணும். நான் இப்போ ரெடி ஆகி நான் கிளம்பணும். ஸோ நீ சீக்கிரம் ரெடி ஆகிடு. என்னோடய கார்ட்ஸ் உனக்கான சூட்டர் கொடுப்பாங்க, அதை போட்டுட்டு நீ ரெடியாக நில்லு. கார்கிட்ட நான் வருவேன். ஓகேவா? நீ நானும் சேர்ந்து போக வேண்டிய இடம் இருக்கு. ஓகேவா? குட் லக் ஃபார் யுவர் ஒர்க். வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் பார்ட் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.